குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஆ சூப்பர் கப் ஃபுட்பால் தான். அதில் யாரும் மோதுறாங்க பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் ஜெயித்த ரியல் மேட்ரிடும், அப்புறம் யூஎஃப்ஆ யூரோப்பா லீக் ஜெயித்த டீமான அட்டலாண்டா, இவங்க மோதுறாங்க. இதில் ஜெயிக்கிறவங்க பார்த்திங்கன்னா சூப்பர் கப் கிடைக்கும். அதனுடைய இதை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இதில் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அட்டலாண்டா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொசஷன் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் தான் அதிகமாக பொசஷன் வச்சுருப்பாங்க, நல்லா பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்டலாண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்கும். ஒன்று எதுனா அது சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு என்னென்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா அட்டலாண்டாவோட கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்சைட் த பாக்ஸ் போவார். இன்சைட் த பாக்ஸ், அதாவது ரைட் ஃப்ளாங்க்லேருந்து அது பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் விப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் மேலே ரியல் மேட்ரிட் டிஃப்ளெக்ட் ஆகி போஸ்ட்டில் பட்டு வெளியில் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா த்ரூ பால் கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ராட்ரிகோக்கு பால் வரும். அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஷாட் அடிச்சிருப்பார். பட் ஆனால் அவர் மூவிங்லேயே அடிச்சிருப்பார். நவுந்துக்கிட்டே சூப்பராக பால் அடிச்சிருப்பார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது டாப் ஆஃப் த பாரில் அவர் பவர் நிறையா ஜென்ரேட் பண்ண டாப் ஆஃப் த பாரில் பட்டு வெளில போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டலாண்டா பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாப்பே நல்லா மார்க் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ ரூம் கொடுக்க மாட்டாங்க. அவர் க்ரியேட் பண்ணுவார், நல்லா மூமெண்ட்லாம் கொடுப்பாரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிளியர் கட் சான்சஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் அவருக்கு கிடைக்காது. வினிசியஸ் ஜூனியர் பெல்லிங்ஹாம் இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருப்பாங்க. ரியல் மேட்ரிட் ஓவரில் அட்டலாண்டா கோலை அதாவது என்ன சொல்ல அட்டலாண்டா டிஃபென்சிவாக நல்லா பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு. ரியல் மேட்ரிட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு சான்சஸ் க்ரியேட் பண்ண போயிருப்பாங்க. பட் அட்டலாண்டா இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொசிஷன் ரியல் மேட்ரிட் ஃபேவராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக அது பார்த்திங்கன்னா கேம் கொஞ்சம் அவுட் ஸ்ட்ரெச் ஆகும். இதில் என்ன ஒன்று ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அட்டலாண்டா சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் வரும் அட்டலாண்டா. அதில் பார்த்திங்கன்னா பிளேயர் அட்டலாண்டா பிளேயர் ஹெட்டர் அடிப்பார். அது சூப்பராக பார்த்திங்கன்னா தியோபாட்டு கோட்வான் அவர் சேவ் பண்ணுவார், ரியல் மேட்ரிட் கோல் கீப்பர். அதனால் ஒரு கார்னர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டலாண்டா பிளேயர் லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஓடி ஷாட் அடிப்பார். பட் வைடாக தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ப்ளே நடத்தி ப்ரெஸ் பண்ணி ஒரு இன்டர்ப்ளே நடத்துவாங்க, பாசஸோடு நடத்தி. அப்போ பார்த்திங்கன்னா வினிசியஸ் ஜூனியர் பார்த்திங்கன்னா அற்புதமாக ட்ரிபிள் பண்ணி லெஃப்ட் ஃப்ளாங்கில் ஒரு அட்டாக் பண்ணுவார். அதில் அட்டாக் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் லோ பாஸ் கொடுப்பாரு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா வேல்வர்டே இருப்பார், ரியல் மேட்ரிட். அவர் ஜஸ்ட்டு டேப்பின் ஜஸ்ட்டு காலை மட்டும் காமிச்சு பாலோடைய டேரெக்ஷனை மட்டும் திருப்பி விடுவார். அதில் கோல் விழுந்துடும். இதனால் ரியல் மேட்ரிட் பார்த்திங்கன்னா 1 கோல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டலாண்டா டிஃபென்ஸை வீக் ஆகிடும். அதாவது போதுமாக நிறையா கேப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராட்ரிகோ பார்த்திங்கன்னா சூப்பராக டிஃபென்ஸ்லேயே இந்த அட்டலாண்டா டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி அவர் கொண்டு போயிட்டு பாலை விப் பண்ணுவார் கில்லியன் எம்பாப்பே. பட் மிஸ் பண்ணிவிடுவார். ஜூட் பெல்லிங்ஹாம் அந்த இடத்துல இருப்பார். ஜூட் பெல்லிங்ஹாம் பார்ப்பார் யாருக்கு பாஸ் கொடுக்கலான்னு. அப்போ கில்லியன் எம்பாப்பே என்ன பண்ணுவார்னா அவருக்கு அவரே ஸ்பேஸ் உருவாக்கிப்பார். அவரை மார்க்கர் யாரும் அவர் சொத்தி இல்லாத மாதிரி ஸ்பேஸ் உருவாக்கும்போது கில்லியன் எம்பாப்பேக்கு பாஸ் வரும். ஜூட் பெல்லிங்ஹாம் கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கில்லியன் எம்பாப்பே அவருக்கு ரூம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஷாட் அற்புதமாக அடிப்பார். அது தடுக்க பார்ப்பாங்க. பட் ஆனால் கோல் போயிடும். இதனால் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் 2 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் கிக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி ஜூட் பெல்லிங்ஹாம் சூப்பராக த்ரூ பால் கொடுப்பார் வினிசியஸ் ஜூனியருக்கு. 1-on-1 சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டலாண்டா ட்ரை பண்ணுவாங்க, நிறையா பாக்ஸில் கிராஸஸ் ஸ்விப் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவான, அதாவது கோல் கீப்பரை த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான எந்த இதுவுமே இருக்காது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் மேட்ரிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பண்ணி முன்னாடி அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து நல்லா பாக்ஸஸ் வந்து மூமெண்ட் இருக்கும், ட்ரிபிள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் க்ளோஸ் ஷேவில் வந்து பார்த்திங்கன்னா அட்டலாண்டா தப்பிச்சிருவாங்க. அந்த ஒன் ஆஃப் த இதில் தான் வந்து லூக்கா மாட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக த்ரூ பால் கொடுப்பாரு. வினிஷியஸ் ட்ரிபிள் பண்ணி ஒரு கிராஸ் கொடுப்பாரு. பட் அது டிஃப்ளெக்ட் ஆகி போஸ்ட் நியர்லி கோல் லைன்கிட்டே விழுந்து வெளில போயிடும். ரியல் மேட்ரிட் பிளேயர் திரும்ப அதை வந்து பார்த்திங்கன்னா கோலுக்கு அடிக்கலாம்னு பார்க்கும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா அட்டலாண்டா பிளேயர் தடுத்துருவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து வந்திருக்காது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 90+ மினிட்ஸ் ஆகிடும், 80 to 90 போயிடும். 90th மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மினிட்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சான்சஸும் ரெண்டு டீமுமே க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு பாசஸ் மட்டும் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ரியல் மேட்ரிட் ட்ரூ அட்டலாண்டானில் அவங்க தான் ரியல் மேட்ரிட் வந்து யூஎஃப்ஏ சூப்பர் கப் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அட்டலாண்டா நல்லா பண்ணாங்க டிஃபென்ஸு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அந்த போதுமான ரியல் மேட்ரிடோட ப்ரெஸ்ஸிங் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அதுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லலாம். அந்த எப்படியோ வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரியல் மேட்ரிட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த இதில். ஸோ இதுதான் வந்து அவங்க முக்கியமான மேட்சஸ் எப்படி ஜெயிக்கணுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இதான் நடந்தது. தேங்க்யூ.